பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவை நோக்கி வான்வழியா அவ்வளோ தாக்குதல் நடந்திருக்கு. ட்ரோனு, மிசைல் எல்லா தாக்குதலும். ஆனா ஒரு தாக்குதல் கூட இது வரைக்கும் இந்தியாவை அபிஷியலா ரீச் ஆனதா ஒரு நியூஸ் வரல. இதுக்கு காரணம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா S-400 டிஃபென்ஸ் சிஸ்டம். இந்த S-400 டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து நம்ம இந்தியால சுதர்சன சக்ரா அப்படின்னு சொல்றோம். இது ரஷ்யால இருந்து வாங்கியிருக்கோம். 5 கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி 3 டெலிவரி ஆயிருக்கு. இந்த 3 மட்டும் தான் இப்போக்கி இந்தியாவை பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. 2026ல இன்னும் 2 S-400 அவங்க டெலிவரி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த S-400 ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வானத்தில் 400 கிலோமீட்டர் வரைக்கும் எந்த ஒரு மிசைல் இல்லை எந்த ஒரு ட்ரோன் உள்ள வந்தாலும் இதால அதை அழிக்க முடியும். இதோட மொத்த டீல் ஒர்த் இந்தியா எவ்வளவு சைன் பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 35,000 கோடி. ஆமாங்க, 35,000 கோடி ரூபாய்க்கு இதை நம்ம வாங்கியிருக்கோம். இந்த ஒரு விஷயத்துல பாகிஸ்தான் நம்ம கிட்ட டோட்டலா காலி. பாகிஸ்தான்ல இதே மாதிரி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு. அதை அவங்க சைனா கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. ஆனா அதால எந்த ஒரு இன்ட்ரூஷனையும் இது வரைக்கும் பிரிவென்ட் பண்ணவே முடியல. நம்ம சக்சஸ்ஃபுல்லா அவங்கள போய் அடிச்சுட்டு வந்துட்டே இருக்கோம். இது பாகிஸ்தானுக்கு மட்டும் தோல்வி கிடையாது, அதுக்கு ஹெல்ப் பண்ண சைனாக்கும் இது ஒரு தோல்வி தான். ஸோ இந்தியாவோட பவர் வந்து ஆல்ரெடி உலக மார்க்கெட்ல இப்ப பெருசா இதுல பேசப்பட்டு இதுல ஒரு S-400 ஒரே நேரத்துல 160 டார்கெட்டை ட்ராக் பண்ண முடியும். 72 டார்கெட்டை ஒரே நேரத்துல அடிக்க முடியும். சோ இதனாலதான் நம்ம ரொம்ப சேஃபா இருக்கும். நிஜமாவே S-400 வந்து ஒரு கெத்தான ஒரு மேட்டர் தாங்க.